ஹாய் கைஸ், நான் உங்கள் பார்ட் டைம் ஆக்ட் இன்டீரியர் வேலு தான் பேசுகிறேன். நம்மளுக்கு காலையிலே கஸ்டமர் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கல் போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் சேஃபாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டியூட்டிக்கு தான் போக போகிறோம். போயிட்டு வந்துடலாமா? வெயிட். அதுக்கு முன்னாடி என்னை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னை ஃபாலோ பேக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போடுற கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கி ஓட்ட போடுற வண்டி பார்த்திங்கன்னா இதுதான் கிராண்ட் விக்டரா. வணக்கம்டா மாப்பிள்ள, சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைய போகிறோம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போங்க வேலு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ப்ளஸ் எலக்ட்ரிக் வேரியண்ட்டு. இது ஒரு மிட் வேரியண்ட் வண்டி. கஸ்டமருக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவும் போல் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டிக்கு சீட் பெல்ட் போடணும். ஸோ நம்மளும் சீட் பெல்ட்டு போட்டாச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா திருச்சி போய் தான் நம்ம திண்டுக்கல் போக போகிறோம். ஸோ திண்டுக்கல் போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிடுவோம். போகிற வேலையே கஸ்டமர் நம்மளுக்கும் வீட்டிலேருந்தே சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கஸ்டமர் சாப்பிட்டு நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 1.5 ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் குடிக்கலான்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. ஸோ நம்மளும் பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற ஆரியாஸ் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளும் டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு நம்மளும் ட்ராவல் ஜர்னி ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 1 or 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இளநீ கடை இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள், இளநீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளே இளநீ கடையை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளும் ஒரு இளநீ வாங்கி சாப்பிட்டுட்டு கஸ்டமருக்கு இளநீ வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் கஸ்டமரை ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் போயிட்டோம். கஸ்டமர் ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளும் அங்கேருந்து ரிட்டன் நான் சென்னைக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரிட்டன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். வந்தியில் பார்த்திங்கன்னா லாரியில் செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹாய் சொல்லிவிட்டு நம்ம ரிட்டன் சென்னைக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட் வந்ததுனால நம்ம அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் பின்னாடியே வந்துவிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ளைங் ஸ்குவாட் பின்னாடி போகிறது ஒரு சேஃப் கிடையாது. சப்போஸ் திடீர்னு அவங்க எதனா எமர்ஜென்சியாக பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா எதனா ஒரு விபத்தாகிடும். ஸோ இது சேஃப்டி கிடையாது. போயிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கான பேமெண்ட் நான் எவ்வளோ வாங்கினேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா?